is happening is nothing பண்ணுறேன். ஐம் நாட். இப்போது மேரேஜ் பண்ணால் அம்மா வந்து 1 month வேலைக்கு போன உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கிரேட். ஐம் ஸ்கேர்ட் அபவுட் ஃபினான்ஷியல் திங்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து இப்போது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது என்னோடய பார்ட்னரை பண்ணணும் மதியானம் நினச்சப்போ அண்ட் மேபி நவ் ஆல்சோ ஐய இது வேறு பண்ணணுமா தலைவலியாக போச்சு. ஐ வாண்ட் டு செலிப்ரேட் இட் கிராண்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி மற்றவங்க பண்ணது பார்த்தப்பையும் சரி, நான் போன வாட்டி பண்ணப்பையும் சரி, ஐ டிட் இட் கிராண்ட். பட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. வாட் இஃப் அட் த டைம் ஐ டிடன்ட் ஹேட் எனி சேவிங்ஸ். மணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மனசை வச்சு முட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ எஃபர்ட்னாக்கவே மணி வரும். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி பார்ட்னர் அமையுமா அப்படின்றது தெரில. ஸோ டெஃபினெட்லி மணி மேட்டர்ஸ். அந்த அளவு சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இருக்கணும். அம்மா அப்பா காசுலேயே உட்காந்துருக்க முடியாது. ஃபினான்ஷியலி ஐ won't be stable. அண்ட் வந்து நான் டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சிட்டா நான் ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் லைஃப்பில். எதுவுமே நான் பண்ணதில்லை. டான்ஸ் கற்றுக்கல, டிகிரி ஒழுங்காக பண்ணல, ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக லவ் பண்ணல, ஒழுங்காக அம்மா அப்பா பார்த்துக்கல. இது வரைக்கும் இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்துக்கிறேன். ஒழுங்காக என்ன பார்த்துக்கல, ஒழுங்காக எதையுமே ஒரு வீடியோவை கூட ஒழுங்காக பார்க்கல, ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக ஃபோன் யூஸ் பண்ணலனாக்கோ ஒழுங்காக பண்ணாமல் இருக்கல. எதையுமே ஒழுங்காக பண்ணலை நான். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணு வந்து புதுசில் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கும், போக போக பிடிக்குமா? இவன் ஒரு டம்மி பீஸுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, வந்ததுக்கு ரிக்ரெட் பண்ணிடுச்சுன்னா, வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா இடத்த புரிஞ்சுக்கல. அந்த மாதிரி புரிஞ்சிக்கலன்னா